கழுத்தில் ருத்ராட்சம், நெற்றியில் விபூதி, கையில் ஸ்படிக மாலை, வீட்டில் ஆன்மீக புத்தகங்கள், மொபைலில் ஆன்மீக பதிவுகள், தினமும் தியானம். ஆனால் உங்களுக்குள்ள அதே பொறாமை, அதே கோபம், அதே ஆணவம், அதே பழிவாங்கும் தன்மை, அதே குறை சொல்லும் பழக்கம் இருந்தால் அது ஆன்மீகம் அல்ல, அது ஆன்மீக வேடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது மற்றவர்கள் உங்களை பார்த்து இவர் ஆன்மீகவாதி என்று சொல்வது முக்கியமல்ல, அது உங்களுடைய செயலில் வெளிப்பட வேண்டும். அப்போதுதான் ஆன்மீகம் உங்களுடைய வெளி அடையாளமாக இல்லாமல் அது வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆன்மீகம் என்பது நீங்கள் வெளியில் அணிந்து கொள்ளும் அணிகலன்கள் இல்லை, அது வாழ்க்கையாக மாறும் நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அம்மாவும் உங்களை ஆன்மீகவாதியாக மாற்ற வரவில்லை, உங்களை உண்மையானவனாக மாற்ற வந்துள்ளேன். உண்மையானவனாக மாறுங்க, ஆன்மீகம் தானே உங்களை தேடி வரும். அப்போது நீங்கள் ஆன்மீகவாதி என்று உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நான் அமைதியானவன் என்று. அப்போ உங்களுடைய ஆணவத்தை தூண்டிய மனிதர்கள் சொல்வார்கள் இவனிடம் ஏதோ மாற்றம் வந்துள்ளது என்று. அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நான் பக்தி செய்கிறேன் என்று. அப்போது நீங்கள் காயப்படுத்தியவர்கள் உங்களிடம் உங்கள் கருணையை உணர்வார்கள். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை நான் தியானம் செய்கிறேன் என்று. உங்களுடைய கோபம் குறைந்திருப்பதே அதற்கு சாட்சி, உங்களுடைய பேச்சில் விஷம் குறைந்திருப்பதே அதற்கு சாட்சி, உங்களுடைய தீர்ப்பு சொல்லும் பழக்கம் குறைந்திருப்பதே அதற்கு சாட்சி, மற்றவர்கள் வளரும்போது உங்களுக்குள் சந்தோஷம் வந்திருப்பதே அதற்கு சாட்சி. இதுதான் உங்களுடைய உண்மையான ஆன்மீக சான்றிதழ்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது உங்களை விட்டு ஓடாதீங்க, உங்களை நீங்கள் கவனிங்க. அப்போது வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட அமைதி கிடைக்கும். அந்த அமைதிக்கு பெயர் தேவையில்லை, பட்டம் தேவையில்லை, உலக அங்கீகாரங்கள் தேவையில்லை. அதுதான் உங்களுடைய நிறைவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க.